இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அநாகத மந்திரத்தை பயன்படுத்தி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதபடி அந்த துஷ்ட சக்தியை அனுப்பினாலும் தன்னுடைய ஏதோ ஒரு அதீத சக்தி மூலமா பொம்மி அதை தெரிஞ்சுக்கிட்டா. தெரிஞ்சது மட்டும் இல்லாம அதை எரிச்சு அப்படியே சாம்பலாக்கி அந்த துஷ்ட சக்தியை அனுப்புனது நான் தான் அவ கண்டுபிடிச்சிட்டா. எப்படியோ நான் அந்த அகோர அதிபதிக்கு துணையா இருக்கிறதையும் இந்நேரம் அவ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பா. இப்போ நான் அவளுக்கு 2வது எதிரி. ஆனா அவளோட முதல் எதிரி அந்த அகோர அதிபதிதான். அந்த அகோர அதிபதியின் மூலமா அவனுக்குள்ளேயே இருக்கும் அந்த யட்சினிய பலி கொடுக்கணும்னா நான் பொம்மியோட கோவத்தை இன்னும் அதிகமாக்கணும். அவளுடைய கோவம் அதிகமானாதான் அந்த அகோர அதிபதியை அழிக்கணுங்கிற வேகம் அவளுக்கு வரும். அப்பதான் நான் போட்ட திட்டமும் நிறைவேறும். அதுக்கப்புறம்தான் நான் மாயலோக அதிபதியா முடிசூட்ட முடியும். அமைதி, ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? வாங்க மேடம். நாளைக்கு சூரியன் உதிக்கும் போது உங்க பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். நீங்க உயிர் பயம் இல்லாம சந்தோஷமாவே இருக்கலாம். ஐயோ, அது வரைக்கும் நாங்கெல்லாம் உயிரோட இருப்போமாங்கிறதே சந்தேகமா இருக்கே. ஏன் அப்படி என்னாச்சு? என்ன சார், அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே காதுலயே விழலையே. கொஞ்சம் பக்கத்துல போனா நல்லா கேட்கும். ஆனா சாவித்திரி லேசுப்பட்ட ஆள் இல்ல. அவளுக்கு உடம்பு முழுக்க கண்ணு. அவ கண்ணுல நம்ம பற்றவே கூடாது. அந்த ஆளை பார்த்தா ஏதோ பில்லி சூனியும் ஏவல் வைக்கிற மந்திரவாதி மாதிரி இருக்கு. சாவித்திரி எதுக்காக அந்த ஆளை இந்த நேரத்துல தனியா வந்து பார்க்கணும்? இந்த தமனாவை வேற ஆளையே காணோம். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல மேடம். இருங்க சார், நம்ம வெயிட் பண்ணி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். கமண்டலன், அந்த நம்பூதிரி பயங்கரமா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதை எப்படியாவது தடுக்கணும்னு தமனாவை பார்க்க அவ ரூமுக்கு போனா வீட்டுல ஆளை காணோம். அவ போன் மட்டும் ரூம்ல இருந்தது. சரி, இங்கதான் எங்கேயாவது இருப்பான்னு அவளை போய் தேடிட்டு வந்து பார்த்தா அவ போனையும் காணோம். இதையெல்லாம் நடந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உதவி கேட்கலான்னு ஓடி வந்திருக்கேன். இது எல்லாமே அந்த பொம்மியோட வேலையா தான் இருக்கும். இல்லனா பொம்மியோட தொடர்புடைய யாராவது ஒரு நல்ல சக்தியோட வேலையா கூட இருக்கலாம். ஐயோ, பதட்டத்துல எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இது எல்லாமே உங்களை திசை திருப்பறதுக்கான வேலையா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஷோ, சத்தியமா சொல்றேன், எனக்கு மூளையே வேலை செய்யல. நீங்க சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமா தெளிவா விலாவரியா சொல்லுங்க. நீ அகோர அதிபதியோட அம்மா. உனக்கும் மனோக்கும் இடையில உள்ளது தொப்புள் கொடி உறவு. ஆனா தமனா மனோவுடைய மனைவி. அவங்க 2 பேருக்கும் இடையில உள்ளது தாலி கொடி உறவு. இந்த 2 உறவும் பக்கத்துல இருக்கும்போது தாய் பாசத்துடைய வீரிய சக்தியும் தமனா மாங்கல்யத்தோட வீரிய சக்தியும் அதிகமாகும். அப்படி அதிகமாச்சுன்னா அந்த அகோர அதிபதியின் சக்தி இன்னும் 2 மடங்கு ஆகும். ஆனா மந்திரத்தை பயன்படுத்தாம தந்திரத்தால உங்க கவனத்தை திசை திருப்ப பார்த்திருக்கிற அந்த பொம்மி. அதனால எதுக்கும் நீங்க கவலையே படாதீங்க. நாம செய்ய வேண்டிய வேலைய நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். தமனா தானாவே நம்ம கிட்ட வருவா. ஐயோ, எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. ஏதோ நீங்க சொல்றீங்க. எப்படியோ நல்லபடியா தமனாவும் ரகுவரன் தம்பியும் வந்து சேர்ந்தா போதும்.
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்ன? அந்த ராணி அந்த 1000 கண் பானையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டா. ஒரு பக்கம் அந்த நம்பூதிரி சிறப்பா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டுமா, நம்பூதிரி என்ன வேலை பண்ணா தெரியுமா? அந்த பொம்மை போட்டோவையும் அந்த அன்னலட்சுமி போட்டோவையும் வாங்கி வச்சுட்டு என்னென்னமோ பூஜை எல்லாம் பண்ணான் தெரியுமா? எனக்கு என்னமோ இந்த தடவையும் அந்த ராணிக்கு சாதகமா எல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இந்த தடவை அந்த பொம்மை ஜெயிச்சுட்டான்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த கடவுளை நினைச்சாலும் என்ன அவகிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. ஐயோ, இப்ப நாம ஏதாவது உடனே செஞ்சாகணுமே. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் அங்க என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு நான் இப்ப காட்டுட்டுமா? ராணி காளி வேஷத்துல போய் வேம்புசரை காப்பாத்தக்கூடிய தீர்த்தத்தை கண்டிப்பா கொண்டு வருவா. கமண்டலனை திசை திருப்பி விட்டுட்டேன். அவன் கண்டிப்பா மனுவோட உள்ள இருக்கிற யட்சணிய எப்படியாவது சூட்சமத்துல அழிச்சிடுவான். இல்ல அதுவும் அவன் மந்திரத்தாலேயே அவனே அழிஞ்சிருவான். வேம்புசர் இருக்கிற இடத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு உருவாகிய பின் முதல் முறையாக திசையை குறித்த திசை காட்டியே என்னிடம் வா. வேம்புசரை நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பேன்.